நல்ல வேலை எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி கேபிள் எடுக்காம விட்டாங்க. நாங்க யூசர்ஸை மதிக்கிறோம் ப்ரோ. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் ஏன் பிரைடட் கேபிள்ஸ் கொடுக்கல? US UK எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சான். பேருக்கு ஏற்ற மாதிரியே இது உண்மையாகவே மினி தாங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். 5x5 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்குது. திக்னஸும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2 இன்ச்சு கிட்ட வருது. ஆனால் நல்லா ஷார்ப்பான எட்ஜு, அதை மட்டும் மறக்கவே முடியாது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 650 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸாக்ட் வெயிட் என்னன்றது வந்து பார்த்துருங்க. பக்கத்துலேயே நம்ம ஒரு ஐஃபோனை வச்சாலோ இல்லை ஐபேட் மினி ரீசெண்டாக வந்தது பாருங்கள், அதை பக்கத்தில் வச்சா டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். அண்டு ஃப்ரண்ட் சைட்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது USB 3.0 தான், ஓகேங்களா, டைப் சி. அண்டு ஒரு 3.5mm ஜாக் இருக்குது. ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி பின்பக்கம்லாம் போர்ட்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பவர்து, அதுக்கப்புறம் RJ45 இது லேண்டு, அதுக்கப்புறம் HDMI 3 வந்து USB டைப் சி 4.0 தண்டர்போல்ட் போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிசயம், ஆப்பிள் இந்த அளவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கே இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலி வந்து 2-3 கொடுத்துட்டு நீங்கள் டாங்கில் தனியாக வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் இதில் ஓகே, ஓரளவுக்கு தேவையானது கொடுத்துட்டாங்க. பட் டைப்பே கிடையாது, அதுக்கு நம்ம கண்டிப்பாக டாங்கிள் வாங்கி தான் ஆகணும். இதில் இன்பில்ட்டாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு விண்டோஸில் லேப்டாப் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான். அது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். மேக்புக் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ப்ரைஸிங் என்னமோ 60,000 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு இனிஷியலாக ஒரு சில கார்டு ஆஃபர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 53-54 கிட்டே வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த வாட்டி இதை என்ன சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயங்களும் சேர்த்து 8 GB தான் பேஸில் வேரியண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, பேஸ் வேரியண்ட்லேயே 16 GB ரேம் கொடுத்துருக்கோம். அது இவங்களே தரல, இந்த வாட்டி ஏஏ கொடுக்கணும் இல்லையா, வேற வழி இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் SSDயில் நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் வரும். அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதை பிரித்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 213-14 GB வந்து நமக்கு ஃப்ரீ வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ டெஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் DaVinci ஸ்டுடியோ அது இன்ஸ்டால் பண்ணோம். அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணது போக நமக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 150-160 GB வந்து ஃப்ரீ இருந்தது. ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, ஓரளவுக்கான ஃபுட்டேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இது போதுமான அளவில் இருக்கக்கூடும். பட் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஒருவேளை பெரிய பெரிய ஃபைல்ஸ் வைக்கிறீங்க, நிறைய ஃபைல்ஸ் வச்சாலும் எடிட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய ஃபைல்ஸை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 256 GB வேரியன்ட் இந்த பேஸ் வேரியன்ட் கண்டிப்பாக வந்து பத்தாது. அப்போது நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் SSD வந்து வாங்குறது சிறப்பாக இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் பார்த்தா 2 டெக்னிக்ஸுமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய டெக்னிக்ஸும் இதில் தான் வந்து நாங்கள் எடிட் பண்ணுவோம், சரிங்களா. அது எல்லாமே இந்த SSDயில் வச்சு டேரெக்டாக மேக்கில் கனெக்ட் பண்ணி அப்படி தான் எடிட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம 512 GB வாங்கிட்டு போயிடலாமே ப்ரோன்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது வெறும் 256 GB எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்குற அந்த அப்கிரேடுக்கு 20,000 rupees அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க பணம், ஓகேங்களா. 60,000 rupees உடைய வேல்யூ இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ ப்ரொபோஷன் கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே போனாலே பணம் தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெடிட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தேன். நீங்கள் 2 மேக் மினி இந்த பேஸ் வேரியண்ட் 2 வாங்கி அந்த காஸ்ட் எவ்வளோ வருதோ அது ஈக்குவலாக நீங்கள் ஒரு மேக் மினியில் அப்கிரேட் பண்ணுறீங்க ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு வருது தெரியுமா? இவ்வளோ தான். அப்போ எந்த அளவுக்கு உள்ளே வந்து இந்த மேக்னுடைய முக்கியமான ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர். அதாவது ஆப்பிளுடைய ஓன் சிலிகான் M4 சிப்பை தான் கொடுத்துருக்காங்க, 3 nm சிப். இதில் உங்களுக்கு 10 கோருக்கான CPU இருக்குது, அதில் 4 பிரைமரி கோர் இருக்குது, 6 எஃபிஷியன்சி கோர் கொடுத்துருக்காங்க, 10 கோர் GPU இருக்குது, 16 கோருக்கான நியூரல் இன்ஜினுமே இருக்குது. ஸோ இந்த M4ல் நீங்கள் எந்த வேரியண்ட் வாங்கினாலுமே கோர்ஸ் இதே தான். ஒருவேளை நீங்கள் M4 Pro போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுபடுது. ஆனால் ப்ரைஸிங்கும் 1.5 lakh வரும். தெர்மல்ஸ் அதை மேனேஜ் பண்ணோம் இல்லையா? எஸ், முன்ன வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருந்த மேக் மினிலலாம் உங்களுக்கு 2 வென்ட்ஸ் வந்து இருந்துச்சு, 1 இன் 1 அவுட் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வென்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே அவங்க இன்லெட்டும் சரி அவுட்லெட்டும் சரி டிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஆஃபீஸில் நிறைய மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த M4 மேக் மினியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்த்தல. பெஞ்ச் மார்க்கில் M1, M2, M3, M4 4 சிப்பையுமே நம்ம சைட் பை சைட் ரன் பண்ணி வச்சிருக்கோம். M4 மட்டும் தான் மேக் மினி, மீதி 3மே மேக்புக் ஏர். கீக் பெஞ்ச் மற்றும் சினி பெஞ்ச் உடைய ஸ்கோரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்புக் ஏர் M1, M2, M3 இந்த 3த்தை கம்பேர் பண்ணும்போது M4 இருக்கக்கூடிய இந்த மேக் மினியில் வந்த ஸ்கோர் எல்லாத்தையுமே பீட் பண்ணிடுச்சு. சிங்கிள் கோராக இருக்கட்டும், மல்டி கோராக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு சைடில் நம்ம ஜிபியோட ஸ்கோரை பார்க்கும் போதுமே பெஞ்ச் மார்க்கில் M1, M2, M3 3த்தையுமே வந்து பீட் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு ஏர் எதுலேயுமே வந்து ஃபேன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, வென்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பட் இதில் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன நோட், இப்போ இந்த பேஸ் மாடல்ஸ் இல்லாமல் எங்ககிட்ட M1 Pro, M2 Max,
M3 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய 3 MacBook Pro வேரியண்ட்டுமே வந்திருக்கு. இது கூட இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு CPU பொறுத்த வரைக்கும் M4 நல்ல ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் GPUன்னு வரும்போது மற்ற 3 லேப்டாப்ஸும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் M2 Max அண்ட் M3 Pro இது ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கொடுத்துருந்தது. ஸோ GPUவில் இந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அது வரதுக்கான காரணம் ப்ரோ சிப்பு மேக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GPUவில் கோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான ஆப்டிமைசேஷனும் அதில் பெட்டராக இருக்கும். ஸோ வெறும் பெஞ்ச் மார்க் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஸ்கோர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பரவாயில்லையாப்பா 60,000 ரூபாய்க்கு இவ்வளோ வந்திருக்கேன்ற மாதிரி தான் தோணும். பட் ரொம்ப இன்டென்சிவான GPU டாஸ்க்லாம் வந்து பண்ணும்போது அதுதான் பெட்டராக இருக்கும். அண்ட் மற்ற பெஞ்ச் மார்க்ஸை நீங்கள் பார்க்கும்போது SSD ஸ்பீட் டெஸ்ட்டையும் வந்து பாருங்கள். ரீட் ரைட் ஸ்பீட் இந்த எல்லாத்துலேயுமே எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு குறிப்பாக இந்த மாடலில் நமக்கு ரீட் அண்ட் ரைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ரைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதற்கான மிக முக்கியமான காரணம் இது 256 GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாங்கணும். இந்த பேஸ் வேரியண்ட்டில் ரைட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 512 GB அதுக்கு மேலெலாம் போகும்போது அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நீங்கள் ப்ரோ மாடல்ஸ் போனீங்கன்னா அதுலேயுமே அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்து நமக்கு ஸ்பீடுடைய வேரியேஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே டாவன்சி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ வேகம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் லேயர் ஆஃப் 4K ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த இஷ்யூவும் இருக்கிறதில்ல. பட் இதுவே நம்ம மல்டிபிள் லேயர் ஆஃப் 4K ஃபுட்டேஜ் வித் நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்லேஷன் டெக்ஸ்டெல்லாம் வந்து போகும்போது கொஞ்சம் திணறுது. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ளேபேக்கில் போயிட்டு ப்ளேபேக் ரெசல்யூஷன் குவார்ட்டரில் வச்சுருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜ்லேயே நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுருக்கீங்க, யூஸும் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ரன் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் மெமரின்னு சொல்லி வந்துடுது. இது நான் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் காமிக்கிறதுக்காக எடுத்தேன். பட் மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் கிளிக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வைக்கிற ட்ரான்சிஷன்ஸு நியூஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேஸ் லெவல் ஆஃப் வீடியோ எடிட்டிங் இது. டெக் நியூஸை பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்ம இதே டைமில் டாவன்சி ஓப்பன் பண்ணால் தெரியுதுங்களா உங்களுக்கு 4K லேயர் மேலே வந்து ஒரு ட்ரான்சிஷன் வச்சுருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இதை ஃபுல்லில் வச்சு எடிட் பண்ண முடியாது, பட் 1/4 வச்சு எடிட் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்குது. ஒரு நார்மல் 4K ஃபுட்டேஜ் ரெண்டர் எடுக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னு பாருங்கள். இதுவே வந்து நாங்கள் வெவ்வேறு மல்டிபிள் 4K டைம் லைனை வச்சு நாங்கள் ரெண்டர் எடுக்கும் போதும் அதோடைய ஸ்கோரும் நல்லா தான் வந்திருக்கு. சரி, இப்போ ரொம்ப ஹெவி ஃபைல் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எடிட் பண்ணதுலேயே ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஹெவியான ஒரு ஃபைல் அந்த ஐபேட் மினி வீடியோ தான். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அது லைவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏகப்பட்ட ட்ரான்சிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒவ்வொரு சிஸ்டம்லையுமே எந்த அளவுக்கு டாவன்சி ரெண்டர் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராகவே விசிபிள் ஆகும். M4 இருக்கிறதுலே லாஸ்ட். எஸ், ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணிங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் தான் வரும், சரிங்களா? ஆனால் மற்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். M2 மேக்ஸ்ன்ற பட்சத்தில் அது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. M3 ப்ரோ வேரியண்ட்டாகவே இருந்தாலும் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அது M1 ப்ரோ அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஐ திங்க் அந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் ஏதோ சம்திங் இஷ்யூன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் அந்த டெஸ்ட் மட்டும் நான் இன்னொரு தடவை ரன் பண்ண சொல்கிறேன். அதோடைய அவுட்புட் வந்துருச்சுன்னு அதையும் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக் மினி M4 60,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 20% வேரியேஷன் வர்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா அது 2 லட்சம். இது உண்மையிலேயே 60,000 ரூபாய்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டப்பாவை மட்டும் தான் வாங்குறீங்க. இதுக்கப்புறம் தானே மொத்த செலவே இருக்குது. ஒரு நல்ல ஸ்க்ரீனை வாங்கணும், மானிட்டர், அதுக்கப்புறம் கீபோர்டை வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு மவுஸை வாங்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 60னா அந்த 60க்கே நமக்கு எல்லாம் கிடைச்சிருன்றதை மட்டும் நம்ப வேண்டாம், மற்ற விஷயங்களும் இருக்குது. இந்த மேக் மினியை வாங்குறவங்க எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் தான் இருப்பாங்க, இந்த மாதிரி ஹெவியாக தான் டாஸ்க் பண்ணுவாங்க அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. இஃப் இன் கேஸ் நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆப்பிள் எக்கோசிஸ்டம்குள்ளே போகணும், இல்லை ஆப்பிளுடைய அந்த ஓஎஸ்குள்ளே வரணும், மேக் ஓஎஸ்குள்ளே வரணும் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த ப்ரைஸிங்கும் அதே அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு எடிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோஷாப்லேருந்து லைட் ரூம்லேருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கிரியேட்டிவிட்டி சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க, டெவலப்பராக இருக்கீங்க,
பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வீட்டில் ஒரு பிசி இருக்கணும்பா, ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் சைடில் பார்க்கணுன்றவங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் இவ்வளோ மேக் புக்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா எங்ககிட்ட, இது எல்லாத்த கூட இதை வச்சு யூஸ் பண்ணால் எங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. யூசேஜை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்லோவான சிஸ்டம்னா ஒரு சின்ன லேக் தெரியும் இல்லையா, இதில் அது தெரியாத அளவுக்கு இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங் தான். அதுதானே ஆப்பிளே. எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கான். கேமிங்க்கு இப்போதைக்கு மேக் ரெக்கமெண்டபிள் கிடையாது. அண்ட் நாங்களும் எதையுமே வந்து விளையாடி பார்க்கல. மினிமமாக கொஞ்சம் விளையாடிக்கலாம், அவ்வளோதான். சரி, நம்ம பேஸ் வேரியண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுமே. நாங்கள் தான் மாடியில் கலட்டுற மாதிரி கொடுத்துருக்கோமே. சரி, இது எப்படி கழட்டுவீங்க? கழட்டி காமிங்க. வேணாம் உடச்சிடுவான். ஏன்னா நம்ம மேக்ஸ் டெக் ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் பார்த்துருந்தோம். அவரெல்லாம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இங்கே எந்த ஸ்க்ரூ எதுவுமே இல்லை இல்லைங்களா, உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா SSD இது வந்து ஒரு NAND கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா மாற்றிக்க முடியும்னு சொல்லி இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப இன்டெப்த்து எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு யாருக்கும் அது பரிந்துரைக்க மாட்டேன். வாரண்டி கண்டிப்பாக வாய்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் மேக்குக்கு புதுசு அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டோஸில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்பயாச்சும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்டான்னு நினச்சி அந்த ஞாபகத்தில் தான் வாங்குவோம். அந்த மாதிரி இதில் பண்ணவே முடியாது. ரேமாக இருக்கட்டும், ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அப்படியே உங்களுக்கு பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அப்படி இப்படின்லாம் வந்ததுன்னா கூட அது தேர்ட் பார்ட்டியில் வெளியில் தான் பண்ண முடியும். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகலாம், இல்லை கிரிட்டிக்கல் ஆகலாம். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மேக் மினியில் பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பவர் கன்சம்ஷன் தான். ஏன்னா இதில் மேக்ஸிமமே 150 வாட் தான். எஸ், அதிகப்படியாக போச்சுனாலே 150 வாட் தான். இதுவே நம்ம ஒரு கம்பேரேட்டிவ்லி ஒரு விண்டோஸ் பிசி நம்ம பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே பர்ஃபார்மன்ஸ் இதே பவர்ஃபுல் நோஸோட நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 250லேருந்து 350 வரைக்கும் போயிடும், ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் இருக்கும் ஹெவியை யூஸ் பண்ணும்போது கூட. ஸோ அந்த இடத்துலையும் இதை பாராட்டலாம். சரி, இப்போ ஃபைனலாக ஒரு டவுட் வரும், மேக் பெஸ்ட்டா இல்லை விண்டோஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தனி டிபேட், பெரிய டிபேட். அதை நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஷூட் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? சரி 60,000க்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு முடிச்சு விட்டு போங்க. இங்கே வா, பவர் பட்டன் எங்க? அது இந்த தேடுறோம். ஏண்டா இவ்வளோ அழகாக ஒரு மிஷினை ரெடி பண்ணிவிட்டு ஒன்று முன்னாடி கொடுத்துருக்கலாம், சரி இல்லை லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துருக்கலாம், அப்படியும் இல்லையா டாப்லையாச்சும் கொடுத்துருக்கலாம், செத்தா கழுதா போதுன்னு பின்பக்கமாகச்சும் இப்படி கையை வச்சு அழுத்துற மாதிரி கொடுத்துருக்கலாம். அதே தான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிட்டு எல்லாரும் அதை மறந்துட்டாங்கன்னா அப்பப்போ எடுத்து இப்படி ஆன் பண்ணால் தான் அது மினிங்கிறதே ஃபீல் ஆகும். இது மினின்னு கெட்ட வார்த்தையில் சித்தன்னு நினச்சிக்காதீங்க. வாழ்க வளமுடன், சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அமிச்சேன், ஓகேவா? சரி, இப்போ இந்த 60,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. பட் இது இப்போதைக்கு இனிஷியல் ரிவ்யூ மட்டும் தான். லாஸ்ட் ஒரு 5 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இதோடைய ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு கவர் பண்ணலாம், எது கூடலாம் கம்பேர் பண்ணலாம், உங்களுடைய சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ், ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாக அந்த வீடியோட வரேன்.